ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பழப்பு அப்படின்னு நான் ஏன் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, என் தம்ப்நெயிலில் மேபி பின்னாடி இருக்கிறதுலாம் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். என்ன ப்ரோ மறுபடியும் எம்ஜி ஹெக்டாருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ரீசெண்ட் டேஸாக அவரை பற்றியே வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவர் மேலே கோபம் கிடையாதுங்க. எல்லாருமே யூடியூபர்ஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான், ஓகேங்களா? இப்போ நான் உத்தமனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். நம்மளும் நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் நம்ம ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம இதெல்லாம் நிறைய ஆனால் என்னென்னா, நான் ஒவ்வொரு ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் வீடியோவில் சொல்லிவிடுவேன், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடியே நேத்தான் தெரியல, நம்ம எம்ஜி ஹெக்டார் ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல. நான் ஆக்சுவலாக என்னென்னா அந்த வீடியோக்காக நான் சர்ச் பண்ணல. இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவரோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவரை ஆதரவு தெரிவித்து பயங்கரமாக என்னை திட்டி பேசினிருந்தாங்கல்ல, உனக்கு என்ன ப்ரோ தெரியும், அவரை பற்றி என்ன தெரியும், அவரை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு. அவரை பற்றி நான் தவறாக எதுவுமே பேசலை. என்னோட ஒன்லி கன்சர்ன், அவங்க டீமில் ஒருத்தர் தப்பு பண்ணும்போது எல்லாத்துக்கும் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக பேசுகிற ஒரு மனுஷன் இதை பற்றி ஏன் ஒரு வீடியோவில் கூட பேசலை, இதுதான் என்னோடய ஆதங்கம். இதை நான் ஒரு 2-3 வீடியோஸில் நான் தெரிவிச்சிருக்கேன். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயத்தை நான் உங்களுக்கு நான் தெரிவிக்கலான்னு இருக்கேன். நேற்று ஒரு சூப்பரான விஷயம் வைரல் ஆகிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கிட்ட, ஓகேங்களா, சென்டினல் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல மனுஷங்க போய் விசிட் பண்ணதே கிடையாது. பல இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபாரினர் சில பேர் போயிருக்காங்க. பிகாஸ் அந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஹேபிட்டட். எந்த ஒரு ஆர்மியோ ஒரு போலீஸோ இல்லை மக்களையோ பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணவும் மாட்டாங்க. ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது, அந்த ஐலாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. அதில் ஃபாரினுக்கு சேர்ந்த ஒரு யூடியூபர் பார்த்திங்கன்னா ரொம்ப விதிகளை மீறி அந்த ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு இருக்கார் ரீசெண்டாக. ஐ திங்க் ஒரு 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன். இதனால் ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரோட இதெல்லாம் கேன்சல் பண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது மறுபடியும் சொல்லிட்டு சம்திங் ஏதோ பெரிய பிரச்சனை ஆச்சு. இந்த விஷயமா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போது எம்ஜி ஹெக்டார் மாதிரியே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காங்க ஒரு 6 டேஸ் முன்னாடியே, ஒரு 5 டேஸ் முன்னாடியே. நம்ம எம்ஜி ஹெக்டார் பார்த்தீங்கன்னா நேற்று அதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இதில் என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்கிறத விட என்ன பண்ணுறேன்னா, நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஆயஜூடே அப்படின்ற ஒரு யூடியூபருங்க. ஸோ இவரோட பேஜில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.57 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவரோட ஒரு வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக ஹீ என்டர்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மனுஷன் நார்த் சென்டினல் ஐலாண்டு. இந்த ஃபோட்டோ மட்டும் அப்படியே பார்த்துங்க. அப்படியே நான் மேலே வந்தேன் அப்படின்னால் இங்கே பார்த்தீங்களா யார், நம்ம எம்ஜி ஹெக்டார். லிட்ரலி அந்த ஒரு யூடியூபர் போட்ட சேம் தம்ப்நெயிலை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் அவரோட ஃபோட்டோ மட்டும் மாற்றிருக்காரு. ஹீ என்டர்ட்லேருந்து எல்லாமே அந்த ஆரோ மார்க்லேருந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியிருக்காப்புல. நான் நம்பலைன்னா மறுபடியும் போகிறேன். ஸோ இது 7 days ago அப்லோட் பண்ணியிருக்கிறது ஆயஜூடே. எம்ஜி ஹெக்டாரோட கம்மி ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூபர். இவரும் ஐ திங்க் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா எம்ஜி ஹெக்டார் வீடியோ சேம் டு சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்லேயே தோணும். எம்ஜி ஹெக்டார் ப்ரோ பார்த்தீங்கன்னா இஸ் எ ஜென்யூன் பர்சன் தான், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாரு. இப்போ இந்த தம்ப்நெயிலை காப்பி அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தம்ப்நெயில் காப்பி அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புள் விளாக் பண்ணுற ஃபேமிலியை யூடியூப்பில் அடின்னு அடிச்சிங்க. நான்லாம் அதை பற்றி பேச விரும்பலை. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கப்புள் விளாக்ஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலி கண்டென்ட் அப்படியே எடுக்கிறாங்க, சேம் டு சேம் டிட்டோவாக இறக்கி வைக்கிறாங்க, காப்பி பண்ணுறாங்க, தம்ப்நெயில் கூட காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அவ்வளோ ட்ரோல்ஸு, அவ்வளோ ஹேட்டு அடின்னு அடிச்சிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எம்ஜி ஹெக்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 7 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இப்போ இவர் காப்பி அடித்த தம்ப்நெயில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு 3.53 சம்திங் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே தம்ப்நெயில் எடுத்து வச்சு இவரோட ஃபோட்டோ மட்டும் மாற்றிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. இது தப்பாக தெரியலையா? நான் இந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் பேசுகிறேன். அவர் மேலே எனக்கு பொறாமலாம் சத்தியமாக கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துங்க. இந்த வீடியோவை நான் ஏன் பண்ணுறேன்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி பயங்கரமான வார்த்தைகளில் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் சில பேர் பேசுகிறீங்க.
அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, ரைட்டு. அந்த வீடியோ நான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் உட்காந்து. அதில் அந்த ஓப்பனிங்கில் ஒன்று சொல்லியிருப்பார், வெறும் வியூஸுக்காக ஒரு ஐலாண்டில் ஒரு யூடியூபர் பண்ண மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருல்ல, அதே வியூஸுக்காக தான் உன் நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காப்புல. அதை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சேன் எம்ஜி ஹெக்டார் ப்ரோ. பட் எனிவே, இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச விரும்பலை. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது மற்றவங்க யூடியூப்பில் இன்னொரு கிரியேட்டர் பண்ணும்போது அது தப்பு. ஸோ ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணால் கரெக்டு. ஸோ எனக்கு புரியல. இப்போது நான் ஆக்சுவலாக இன்னொரு சேனலில் இன்னொரு கண்டென்ட்டை சுட்டு இதில் போட்டு ரெகுலராக இதே வேலையாக நான் இருக்கேன்னு வச்சிங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்க்குற நியூஸு, ஒரு பெரிய பெரிய சேனல்ஸில் போடுறது, ட்விட்டரில் பார்க்குறது, இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி அது மூலியமாக நம்ம நியூஸ் ஷேர் பண்ணுறோமே தவிர இந்த தம்ப்நெயில்ஸ் அப்படியே காப்பி அடிக்கிறது இதெல்லாம் நம்ம யூடியூபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில், நமக்கு அப்போ யூடியூப்னே என்னன்னே தெரியாது, அந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு யூடியூபர், ஊருக்கே உபதேசம் பண்ணுறவர், இப்படி காப்பி பண்ணலாமா? அவர் விட சின்ன யூடியூபர் தானே அவர். மேபி அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாரா என்னன்னு தெரியல, ஐம் நாட் ஷியோர். பட் என்னோட ஆதங்கம் என்னென்னா, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தவறே கிடையாது. பட் ஊரில் ஒருத்தங்க தப்பு பண்ணும்போது இன்னொரு யூடியூபர் அடின்னு அடிக்கிறீங்கள, அப்போது ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதுதான் என்னோட கொஷின். இப்போ நான் உத்தமனான்னு கேட்டால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய ஆப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், ஆப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுவேன். பிகாஸ் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் ஆப்வியஸ்லி அதை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சர்வே பண்ணணும். அதை யாருமே யூஸ் பண்ணாதீங்க, இது ஒரு பெய்ட் விளம்பரம், அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் பெய்ட் ப்ரொமோஷன்ஸே பண்ணாத ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் உலகத்திலே உத்தமர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைண்டில் உட்காந்துக்கிறீங்க. பட் தெர் ஆர் ஃபியூ ஃபேக்டர்ஸ். இன்னும் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு மணி நேரம் குட்டியோட படம் போட்டு தான் நான் வீடியோ பண்ணணும், எடிட்டர் வச்சு எடிட் பண்ணி, அந்த அளவுக்கு வேணாம். பட் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் யூடியூப்பில் ஒருத்தர் பற்றி ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் லிபரலாக இருங்க. அங்கே சின்ன யூடியூபர் பெரிய யூடியூபர்னு பார்க்காதீங்க. ஒரு கப்புள் விளாக்ஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலி அப்படியே அடின்னு அடிச்சிங்க நீங்கள், நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது இவர் பண்ணுறது எனக்கு புரியல ஆக்சுவலி. ஏன்னா இவர் என்கிட்ட எம்ஜி ஹெக்டார் ப்ரோ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மீரா மிதுன் பிரச்சனைலாம் ஆகும்போது அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு. எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாப்புல, ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கும் ப்ராப்ளமா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல எம்ஜி ஹெக்டார் ப்ரோ. அதுக்கப்புறம் ஐ ட்ரைட் மெனி டைம்ஸ் டு ரீச் ஹிம். பட் ஆப்வியஸ்லி அவரோட பிஸி ஸ்கெட்யூலுக்கு அவர் இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஃபோன்ஸ்லாம் எடுக்க மாட்டார். அது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள், அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.